இந்திய மாமணி என்னும் பாரத ரத்னா விருது நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கும் மிக உயரிய விருதாகும். கலை, அறிவியல், இலக்கியம், கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் பொது சேவை ஆகிய துறைகளில் மிகச்சிறந்த தேசிய சேவை ஆற்றியவர்களை பாராட்டி பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது. எனினும் பிற துறைகளில் உள்ளவர்களும் இந்த விருதை பெறும் விதமாக நவம்பர் 2011 விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. இந்த விருதினை பெற்றவர்களுக்கு சிறப்பு பட்டப்பெயர்கள் என எதுவும் இல்லை என்றாலும் இந்தியாவின் முன்னுரிமை வரிசை பட்டியலில் அவர்களுக்கு இடம் உண்டு. அரசமர இலையின் அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விருதின் முகப்பில் சூரிய சின்னமும் தேவநாகரி மொழியில் பாரத ரத்னா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கும். அதேபோல பின்புறம் இந்திய அரசு முத்திரையும் தேவநாகரி மொழியில் சத்தியமேவ ஜெயதே என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கும். 1954 சட்டப்படி இந்த விருதை அமரர்களுக்கு வழங்க இயலாது என இருந்த நடைமுறை 1955 மாற்றப்பட்டு அமரர்களுக்கும் வழங்க வழிவகை செய்யப்பட்டது. அதன் பின்னர் பாரத ரத்னா விருது 10 நபர்களுக்கு அவர்களின் மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இந்த விருதை வழங்க வேண்டும் என எந்த வரையறையும் இல்லை என்றாலும் பெரும்பாலும் அவ்வாறே பாரத ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் வெளிநாட்டில் பிறந்து இந்திய குடிமகளாக மாறிய அன்னை தெரசாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதேபோல இந்தியர்கள் அல்லாத கான் அப்துல் கஃபார் கான் மற்றும் நெல்சன் மண்டேலா ஆகிய இருவருக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாக திகழ்கின்றன. சாதி, தொழில், பதவி மற்றும் பாலினம் போன்ற பாகுபாடுகளின்றி எந்த ஒரு நபரும் இந்த விருதுக்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னாவை யாருக்கு வழங்கலாம் என்ற பரிந்துரையை நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் பரிந்துரை செய்வார். பின்னர் அந்த விருதுக்கு தகுதி பெறும் நபர்களின் பெயர்கள் இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்டு நாட்டின் குடியரசு தினமான ஜனவரி 26 அறிவிக்கப்பட்ட நபர்களுக்கு குடியரசுத் தலைவரால் பாரத ரத்னா விருது வழங்கப்படும். இந்த விருது பெறுபவர்களுக்கு அதற்கான சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்படுவதுடன் அரசு மரியாதை, அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைப்பு, அரசின் முன்னுரிமை வரிசையில் இடம், இலவச ரயில் பயணம் போன்ற பிரத்யேக சலுகைகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்படும். குறிப்பிட்ட ஓராண்டில் அதிகபட்சமாக 3 நபர்களுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டு வந்த இந்த பாரத ரத்னா விருது இதுவரை இல்லாத வகையில் இந்த ஆண்டு 5 நபர்களுக்கு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பீகார் மாநிலத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. பின்னர் முன்னாள் துணை பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான LK அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர்களான சரண் சிங், PV நரசிம்மராவ் ஆகியோருக்கும் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கும் மத்திய அரசால் பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 3 பேருக்கு பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அதில் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், PV நரசிம்மராவ் மற்றும் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக தனது வாழ்நாள் முழுவதையும் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவும் அர்ப்பணித்தவர் சரண் சிங் என புகழாரம் சூட்டியுள்ள மோடி, நாட்டிற்கு அவர் ஆற்றிய ஒப்பற்ற பங்களிப்பிற்காக இந்த மரியாதை அர்ப்பணிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் சிறந்த அறிஞராகவும் அரசியல் தலைவராகவும் பல்வேறு பதவிகள் வகித்தவர் முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியா பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய நரசிம்மராவின் தொலைநோக்கு பார்வை உதவியதாகவும் வெளியுறவு கொள்கை உள்ளிட்டவற்றில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் நாட்டை வழிநடத்தியதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலனில் MS சுவாமிநாதன் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை போற்றும் விதமாக அவருக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருது அறிவித்துள்ளதை எண்ணி மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மிக சவாலான காலகட்டங்களில் விவசாயத்தில் இந்தியா தன்னிறைவு அடைய உதவியதில் அவரின் பங்கு அளப்பரியது என குறிப்பிட்டுள்ள பிரதமர், இந்திய விவசாயத்தை நவீனமயமாக்கியதிலும் மாணவர்களிடையே கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மையை ஊக்குவித்ததிலும் MS சுவாமிநாதனின் பங்களிப்பை அரசு அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படும் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் சிறந்த சேவைகளை உணர்ந்து அவருக்கு 2019 தமிழ் ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.
அந்த விருதினை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி MS சுவாமிநாதனுக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார். நகரம் மாறி நாம் வந்த போதும் நகரம் மாறி போகாமல் வாழ்ந்தோம் சிகரம் போல நின்றாய தமிழ் ரத்னா. MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ள அவரின் மகள்கள் சௌமியா சுவாமிநாதன், மதுரா சுவாமிநாதன், நித்யா சுவாமிநாதன் ஆகியோர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.